ஹோலி கிராஸ் செய்தி உலகம் பிப்ரவரி மாத செய்திகள். பிப்ரவரி 5, 6 பன்னாட்டு கருத்தரங்கம். எம் கல்லூரியின் கணிதத்துறை பயன்பாட்டு வரைபட கோட்பாடு மற்றும் இடவியல் குறித்த பன்னாட்டு கருத்தரங்கை நடத்தியது. ஆன்லைன் வழியில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் 35 கல்லூரிகள் உட்பட தேசிய மற்றும் சர்வதேச நிறுவனங்களைச் சேர்ந்த மாணவர்கள், ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். கல்லூரி செயலர் டாக்டர் சிஸ்டர் மேரி கில்டா அவர்கள் தலைமையில் கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி அவர்களின் முன்னிலையில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் சேக்ரட் ஹார்ட் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் பிரிட்டோ ஆண்டனி, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் மணிகண்டன், அமெரிக்கன் ஃப்னோம்பன் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் சுபின் ஆண்டனி, பெங்களூர் பிரசிடென்சி பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் மோகன் சேகர் ஆகியோரின் அதிநவீன நுண்ணறிவு சார்ந்த சிறப்புரைகள் இடம்பெற்றன. தொடர்ந்து 71 ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 6 பன்னாட்டு கருத்தரங்கம். எம் கல்லூரியின் வரலாற்றுத் துறை திருவிதாங்கோடு முஸ்லிம் கலை கல்லூரியுடன் இணைந்து ஒருநாள் பன்னாட்டு கருத்தரங்கை நடத்தியது. நிலையான சமூகங்களை உருவாக்குவதில் வரலாற்று அறிவும் தொழில்நுட்பமும் என்ற தலைப்பில் நடைபெற்ற இக்கருத்தரங்கிற்கு கல்லூரி செயலர் டாக்டர் சிஸ்டர் மேரி கில்டா அவர்கள் தலைமை தாங்கினார். முதல் அமர்வில் சிறப்பு விருந்தினராக USA கில்கால் காஸ்பல் மிஷன் தலைவர் திரு சுனில் சிங் நல்லதம்பி அவர்கள் தொழில்நுட்ப யுகத்தின் நிலைத்தன்மை என்ற தலைப்பிலும், இரண்டாம் அமர்வில் தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை அலுவலர் திரு காளீஸ்வரன் அவர்கள் சமீபத்திய தொல்லியல் ஆதாரங்கள் மூலம் தமிழ் பண்பாட்டை மீளாய்வு செய்தல் என்ற தலைப்பிலும் சிறப்புரையாற்றினார். பல்வேறு கல்லூரிகளிலிருந்தும் பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது. பிப்ரவரி 9 வளாக நேர்முக தேர்வு. எம் கல்லூரியின் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டல் பிரிவு வளாக நேர்முக தேர்வை நடத்தியது. இதில் கள்ளக்குறிச்சி AKT கல்வி நிறுவனங்கள், CBSE மற்றும் மாநில வாரிய பிரிவுகளின் கீழ் உள்ள அனைத்து பாடங்களுக்குமான ஆசிரியர் பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வை நடத்தியது. இதில் எம் கல்லூரி மாணவியர் 60 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 8 முதல் 14 வரை நாட்டு நலப்பணித் திட்ட முகாம். எம் கல்லூரியின் நாட்டு நலப்பணித் திட்ட முகாம் யூனிட் 76, 77 சார்பில் சேவியர்புர கிராமத்தின் நரிப்பாறை, வேளாவிளை ஆகிய பகுதிகளிலும், யூனிட் 239, 240 சார்பில் அருமநல்லூர், செக்கடி கிராமங்களிலும் முகாம்கள் நடைபெற்றன. முகாமின் ஒவ்வொரு நாளும் களப்பணிகளில் மாணவிகள் ஈடுபட்டனர். குறிப்பாக தரவு சேகரித்தல் மற்றும் வரைபடம் தயாரித்தல், பனை விதை நடுதல், வாய்க்கால் சுத்தம் செய்தல், ஊர் சுற்றி புல் வெட்டுதல், சுற்றுப்புறங்களை சுத்தம் செய்தல் போன்ற பணிகளை மாணவியர் மேற்கொண்டனர். மதிய அமர்வுகளில் நிபுணர்களை கொண்டு பல்வேறு தலைப்புகளில் விழிப்புணர்வு உரைகள் நடத்தப்பட்டன. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவின் பயன்கள், இணைய பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, புற்றுநோய் தடுப்பு, மது போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு பேரணி மற்றும் விழிப்புணர்வை உருவாக்கும் மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. 14ஆம் தேதி நடைபெற்ற நிறைவு விழாவில் முகாம் குறித்த அறிக்கைகளை மாணவ செயலர்கள் வாசித்தனர். கிராம மக்கள் மற்றும் மாணவிகள் தங்கள் முகாம் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். முகாம் கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி, கல்லூரி செயலர் டாக்டர் சிஸ்டர் மேரி கில்டா, கல்லூரி துணை முதல்வர்கள் டாக்டர் சிஸ்டர் பிரான்சி, டாக்டர் மேரி மெட்டில்டா பாய் ஆகியோரின் தலைமையிலும் அவர்களின் ஊக்கத்திலும் நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர்கள் டாக்டர் அபிலா ஜெபக்குயின், டாக்டர் அருள்மொழி நங்கை, டாக்டர் ஜாஸ்மின் மினோஜா, பேராசிரியை மோனிகா ஆகியோர் ஒருங்கிணைப்பில் மிக சிறப்பாக நடைபெற்றது. பிப்ரவரி 10 கிராசியன் உற்சவ். எம் கல்லூரியின் மாணவியர் பேரவை மாநில அளவில் கல்லூரிகளுக்கு இடையிலான பல்வேறு கலைப் போட்டிகளை நடத்தியது. கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி, கல்லூரி செயலர் டாக்டர் சிஸ்டர் மேரி கில்டா, துணை முதல்வர்கள் டாக்டர் சிஸ்டர் பிரான்சி, டாக்டர் மேரி மெட்டில்டா பாய் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியில் குழு நடனம், குழு பாடல், விளம்பர உருவாக்கம், முக ஓவியம், பென்சில் ஓவியம், காய்கறி செதுக்குதல், துணி ஓவியம், புகைப்படம் எடுத்தல், கவிதை எழுதுதல் என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாநில அளவில் பல்வேறு பொறியியல் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள் கலந்து கொண்ட நிலையில் முதல் பரிசு ரூபாய் 15,000 மற்றும் ஒட்டுமொத்த பரிசு கோப்பையை மார் எஃப்ரம் பொறியியல் கல்லூரியும், இரண்டாவது பரிசு ரூபாய் 10,000 மற்றும் நினைவு பரிசினை கள்ளிக்குளம் தர்ஷன மாற நாடார் சங்கம் கல்லூரியும், மூன்றாவது பரிசு ரூபாய் 5,000 மற்றும் நினைவு பரிசினை தூய சவேரியார் பொறியியல் கல்லூரியும் வென்றது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 12 கண் மருத்துவ முகாம். எம் கல்லூரியின் ரோட்ராக்ட் அமைப்பின் சார்பில் மாணவியருக்கு கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் நாகர்கோவில் பெஜான் சிங் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் அடங்கிய மருத்துவ குழு மாணவியரின் பார்வை திறனை பரிசோதித்ததுடன் மருத்துவ உதவி மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை மாணவியருக்கு வழங்கினர். இதில் 239 மாணவியர் பயனடைந்தது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 13 தீ விபத்து விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி முகாம்.
எம் கல்லூரியில் போதைப்பொருள் விழிப்புணர்வு குழுவின் சார்பில் தீ விபத்து குறித்த விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் நாகர்கோவில் தீயணைப்பு நிலையத்தின் மாவட்ட உதவி அலுவலர் திரு சி பிரதீப் குமார் மற்றும் அவரது குழுவினர் கலந்து கொண்டு தீ விபத்து ஏற்படுவதற்கான காரணங்கள், அதை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து விளக்கமளித்ததுடன் தண்ணீர், மணல், தீயணைப்பான் போன்றவற்றை பயன்படுத்தி எவ்வாறு தீயை அணைக்கலாம், விபத்திலிருந்து நம்மை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பது குறித்து செய்முறை விளக்கம் அளித்தனர். நிகழ்வு கல்லூரி துணை முதல்வர்கள் டாக்டர் சிஸ்டர் பிரான்சி, டாக்டர் மேரி மெட்டில்டா பாய் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. பிப்ரவரி 14 மற்றும் 15 என்சிசி சான்றிதழ் தேர்வுகள். எம் கல்லூரியின் என்சிசி மாணவியர் 3ஆம் ஆண்டு கேடட்டுகளுக்கான என்சிசி சி சான்றிதழ் தேர்வை எழுதினர். தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் நடைபெற்ற இத்தேர்வில் 13 3ஆம் ஆண்டு கேடட்டுகள் தேர்வு எழுதினர். இதேபோல் 2ஆம் ஆண்டு கேடட்டுகளுக்கான பி சான்றிதழ் தேர்வு தூத்துக்குடி விஓசி கல்லூரியில் நடைபெற்றது. இதில் 2ஆம் ஆண்டு பயிலும் 13 கேடட்டுகள் பங்கேற்றனர். இத்தேர்வுக்கான தயாரிப்பு என்சிசி பற்றிய புரிதலை மேம்படுத்தியதோடு ஆயுத படைகளில் உயர் பொறுப்புகள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகளுக்கான தயார் நிலையை வலுப்படுத்தின. பிப்ரவரி 16 கருத்தரங்கம். எம் கல்லூரியின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் துறை, முதுகலை சமூக பணித்துறை, ஆங்கிலத்துறை மற்றும் ஊடக தொடர்பியல் துறையுடன் இணைந்து சைபர் ஹைஜீன் பில்டிங் எ செக்யூர் டிஜிட்டல் கல்ச்சர் எனும் தலைப்பில் கருத்தரங்கை நடத்தியது. மாணவியர் எவ்வாறு பாதுகாப்பான டிஜிட்டல் நடைமுறைகளை பின்பற்றுவது என்பதை தெரிந்து கொள்ளும் நோக்கில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் திருவனந்தபுரம் இஒய் நிறுவனத்தின் மூத்த பயன்பாட்டு பாதுகாப்பு ஆலோசகர் திரு அபினேஷ் கமல் அவர்கள் கலந்து கொண்டு கடவுச்சொல் மீறல்கள், சமூக பொறியியல் அடையாள திருட்டு, பாதுகாப்பற்ற பொது வைஃபை பயன்பாடு என்பன போன்ற பல நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வை மாணவியருக்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 21 ஆராய்ச்சி தினம். எம் கல்லூரியின் கிராசியன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் சார்பில் ஆய்வாளர்களை கௌரவிக்கும் நோக்கில் ஆராய்ச்சி தினம் நடைபெற்றது. கல்லூரி செயலர் டாக்டர் சிஸ்டர் மேரி கில்டா தலைமையில் கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் காப்புரிமைகள், ஆய்வுக் கட்டுரை மற்றும் புத்தக வெளியீடுகள், இண்டெக்ஸ் ஆய்விதழ்களில் ஆய்வுக் கட்டுரைகள் வெளியிடல் என பல்வேறு ஆய்வு செயல்பாடுகளுக்காக 1,17,000 ரூபாய் வரையிலான ஊக்கத்தொகை பேராசிரியர்களுக்கு வழங்கப்பட்டன. 2025ஆம் ஆண்டில் கல்லூரியில் 4 காப்புரிமைகள், 33 புத்தக வெளியீடுகள், ஏராளமான ஸ்கோபஸ் வெப் ஆப் சயின்ஸ் சார்ந்த ஆய்வுக் கட்டுரைகள் பேராசிரியர்களால் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதிக அளவிலான பங்களிப்பின் அடிப்படையில் அறிவியல் துறை சார்பில் சிறந்த ஆய்வாளர் விருது இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் சோனியா அவர்களுக்கும், கலைப்பிரிவில் சிறந்த ஆய்வாளருக்கான விருது தமிழ்துறை சுயநிதி பிரிவு பேராசிரியர் முனைவர் ஆன்சிமோல் அவர்களுக்கும் வழங்கப்பட்டன. பிப்ரவரி 23 முதல் 27 வரை சர்வதேச கல்வி சுற்றுப்பயணம். எம் கல்லூரியின் டீனரி ஆஃப் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் சார்பில் 27 மாணவிகள் மற்றும் 2 பேராசிரியர்கள் மலேசியாவின் லிங்கன் பல்கலைக்கழகத்திற்கு கல்வி சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர். உலகளாவிய கற்றல் அனுபவம், மதிப்புமிக்க கல்வி வெளிப்பாடு, கலாச்சார புரிதல், தலைமைத்துவ திறன் போன்றவற்றை உலகளவில் வளர்த்துக் கொள்ளும் நோக்கில் அமைந்த இச்சுற்றுப்பயணம் மாணவியருக்கு தொலைநோக்கு அனுபவங்களை பெற்றுத் தந்ததுடன் உலகளவிலான உயர்கல்வி வேலைவாய்ப்புகளை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதையும் உணர்த்துவதாய் அமைந்தது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 24 பண்பாட்டுப் போட்டிகள். சர்வதேச தாய்மொழி தினத்தை முன்னிட்டு வரலாற்றுத்துறை வகுப்புகளுக்கிடையிலான பண்பாட்டுப் போட்டிகளை நடத்தியது. தாய்மொழியை சிறப்பிக்கும் வண்ணம் குழு நடனம், குழு பாடல், தனிப்பாடல் என பல்வேறு போட்டிகள் நடைபெற்ற நிலையில் 1ஆம் ஆண்டு மாணவிகள் குழு நடனத்தில் முதல் பரிசையும், 3ஆம் ஆண்டு மாணவிகள் குழு பாடல் மற்றும் தனிப்பாடல் போட்டிகளில் முதல் பரிசுகளையும் பெற்றனர். இந்நிகழ்வு தாய்மொழியின் முக்கியத்துவத்தை மாணவியர் புரிந்து கொள்ளும் விதமாய் அமைந்தது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 25 களப்பார்வை. எம் கல்லூரியின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் துறை மாணவியர் திருவனந்தபுரம் இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தை பார்வையிட்டனர். விண்வெளி அறிவியல், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், ஆய்வக வசதிகள் இவற்றை மாணவியர் தெரிந்து கொள்ளும் நோக்கில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாணவியர் நிறுவனத்தை பார்வையிட்டதுடன் அங்குள்ள அதிவேக தொழில்நுட்பங்கள், விண்வெளி பயணங்கள், ஆய்வக வசதிகள், நூலகங்கள் போன்றவற்றை பார்வையிட்டு தெரிந்து கொண்டனர். இந்நிகழ்வு மாணவியருக்கு தன் துறைசார் அறிவை மேம்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 27 நெகிழி தவிர்த்தல் குறித்த வீதி நாடகம். எம் கல்லூரியின் இக்கோ கிளப் சார்பில் நெகிழி பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் என்ற தலைப்பில் வீதி நாடகம் நடைபெற்றது. மாணவியர் நெகிழியின் தீமைகள், அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் குறித்த வீதி நாடகத்தை மிக சிறப்பாக காட்சிப்படுத்தினர். நெகிழி பயன்பாட்டை எவ்வாறு தவிர்ப்பது என்பதையும் மறுசுழற்சி செய்வதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தது பாராட்டத்தக்கதாய் அமைந்தது. அதே நாளன்று கல்லூரிகளுக்கிடையிலான திருக்குறள் வினாடி வினா போட்டி.
எம் கல்லூரியின் தமிழ்துறை சுயநிதி பிரிவு சார்பில் கல்லூரிகளுக்கிடையிலான திருக்குறள் வினாடி வினா போட்டி நடைபெற்றது. பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் திரு விஜய் அவர்கள் நிகழ்ச்சியின் நெறியாளராக கலந்து கொண்டு நிகழ்வை வழிநடத்தினார். எழுத்துத் தேர்வு, வாய்மொழி தேர்வு என 2 சுற்றுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் 2வது சுற்றுக்கு 7 கல்லூரிகள் தேர்வாகின. 2 சுற்றுகளிலும் எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் முதல் பரிசு ரூபாய் 1000 மற்றும் சுழற்கோப்பையை கோணம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும், 2வது பரிசு ரூபாய் 750 மற்றும் நினைவு பரிசை பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியும், 3வது பரிசு ரூபாய் 500 மற்றும் நினைவு பரிசை கோணம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் தட்டிச் சென்றன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் சிஸ்டர் பிரான்சி அவர்கள் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். ஆஸ்பிரன் கல்லூரி விருது. எம் கல்லூரி மாணவியரின் அறிவுத்திறன், செயல்திறன்களை மேம்படுத்தும் வகையில் ஸ்வயம் வழங்கும் பல்வேறு ஆன்லைன் படிப்புகளில் மாணவியரை சேர உற்சாகப்படுத்தி வருகிறது. அதன்படி எம் மாணவியர் பலர் இப்படிப்புகளில் சேர்ந்து வெற்றி பெற்றுள்ளனர். இதனை பாராட்டி IIT மெட்ராஸின் ஸ்வயம் NPTEL ஆஸ்பிரன் கல்லூரி விருதை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கல்லூரியின் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள எம் கல்லூரியின் இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.